Hello viewers. Hello viewers, how are you? இன்னைக்கு பார்க்க போறது தமிழரசி ஈஸி மேக்ஸ்ல மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனா 3 நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன். அது எனி நம்பரா இருக்கலாம். ஸோ அது வந்து எப்படி தமிழரசி ஈஸி மேக்ஸ்ல எங்களுடைய டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு பார்க்கலாம். 22 into 78 into 55. இது எல்லாமே வெவ்வேறு நம்பர்ஸ். இன்னொன்று 3 நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கணும். இந்த 22 into 78 இது என்ன பண்ணலாம்னா 20 plus 2 into 80 minus 2. இது வந்து 20 plus 2, இது 78. ஏன்னா ரவுண்ட் அப்னா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 20-ய இந்த 80-ஆல மல்டிப்ளை பண்ணோம். இந்த 2-வை இந்த 80-ஆல மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த 20-ய இந்த -2-ஆல மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது இந்த 2-வை இந்த -2-ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது எதுக்காக இந்த 0 ரவுண்ட் அப் ஆகுறோன்னா 0 இருந்தாலே மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஈஸியா இருக்கும். ஸோ 2 8s are 16. இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 2 0 போட்டுக்கணும். இதுதான் தமிழரசி ஈஸி மேக்ஸ். அடுத்தது இங்க வந்து பிளஸ், இங்கேயும் பிளஸ். ஸோ இங்க 1 0 போட்டுக்கிறோம். இது +2 இது 80ங்கிறது பிளஸ். ஸோ 160 0 போட்டுக்கிறோம். 2 8s are 16. இது வந்து பிளஸ் சைடு 0 6 7 1. நெக்ஸ்ட் இந்த 20 -2 மைனஸ்ல எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் தான். அப்படிங்கும்போது 20 - 2 இட் மீன்ஸ் டோட்டல் 40 -40. அடுத்தது 2 பிளஸ், இங்க 2 மைனஸ். ஸோ மைனஸோடு எந்த பிளஸ் இது பண்ணாலும் மைனஸ் தான். 2 2s are 4. ஸோ இது எல்லாமே 2 மைனஸ். 2 மைனஸ் 44. 40 + 4 44. அடுத்தது இங்க வந்து 1760. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். 1760 -44. இதுல அதாவது தமிழரசி ஈஸி மேக்ஸ்ல சப்ட்ராக்ட்னு ஒரு ஈஸியான டெக்னிக். இதுல என்னன்னா மைனஸ் பாரோ பண்ணும். ஆனா தமிழரசி ஈஸி மேக்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பாருங்க. அதாவது 44க்கு க்ளோசஸ்ட் ரவுண்ட் அப் நம்பர் 50. 50னா இங்க வந்து 44 50. 44 வந்து 50 ஆகிறதுக்கு +6. இந்த 50 இதுல இருந்து மைனஸ் ஆனா 17 அப்படியே தான் இருக்கும். 60ல இருந்து 50 போனா 10. ஸோ டோட்டல் பண்ணா பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணா 6 1 1 7. இது வந்து தமிழரசி ஈஸி மேக்ஸ்ல ஒரு டெக்னிக். இதுல வந்து
ப்ளஸ் தான் பண்ணுறோம். ஆனால் இது நார்மல் மெத்தடில் 0லேருந்து 4 போகாது. அதனால ஒன்று பாரோ வாங்கி 10ஆக மாற்றுறோம். 6லேருந்து பாரோ வாங்கிக்கிறோம். இது 5ஆக மாறிடும். 10லேருந்து 4 போனால் 6. இங்கே இது 5ஆக மாறும். 5லேருந்து 4 போனால் 1. இந்த 17 அவ்வளோ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதில் சப்ட்ராக்டில் மைனஸ் பண்ணுறதுக்கு 2 டைம் இங்கே பாரோ பண்ணுறோம். ஆனால் இங்கே தமிழர் சிசி மேக்ஸில் இந்த டெக்னிக்கு பாரோவே பண்ணல. அதாவது ரவுண்ட் அப் நம்பர் கொண்டுட்டு வரோம். எப்படின்னா இங்கே -44க்கு ரவுண்ட் அப் நம்பர் 50. 50 ஆகிறதுக்கு இந்த 44 +6. அடுத்தது இங்கே மட்டும் மைனஸ். இது 17 அப்படியே தான் இருக்கும். 60லேருந்து 50 போனால் 10. ஸோ இது டோட்டல் பண்ணால் 1716. ஸோ இந்த இதுக்கான டோட்டல் 1716. அதாவது தமிழர் சிஇசி மேக்ஸில் அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி எல்லா சம்முமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் யூடியூப் போயிட்டு தமிழர் சிஇசி மேக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து 22 × 78 1716. இங்க வந்து 55. இது எப்படி எழுது? இது அடுத்த ஸ்டெப் 1700 + 16. எதுவுமே வந்து ரவுண்ட் அப் தான். ரவுண்ட் அப் பண்ணா வெரி வெரி ஈஸி மல்டிப்ளிகேஷன்ல. அடுத்தது 50 கூட பிரிச்சுக்கலாம். 50 + 5. இது எல்லாமே பிளஸ் தான். ஸோ 1700 இந்த 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 இந்த 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து 1700 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? எல்லாமே ரவுண்டாக பார்க்கறதுனால மல்டிப்ளிகேஷன் வெரி வெரி ஈஸி. இப்போ வந்து 17 அதுவே சொல்லலாம் மெமரியா. எப்படின்னா 85, 10 பைசா 50, 7 பைசா 35, ஸோ 85. இங்கே 2 0 இருக்கு, இங்கே 1 0 இருக்கு. ஸோ 3 0 போட்டுக்கணும். 3 0 எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க தமிழர் சிசி மேக்ஸில். அடுத்தது இது எல்லாமே ப்ளஸ்ங்கிறதுனால அப்படியே இங்கே டோட்டலாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 16 × 50. 16 5 வந்து 8, இங்கே ஒரு 0. 16 5 வந்து 80. பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு. அடுத்தது இந்த 1700 × 5 அதே 85 தான். ஆனால் 2 0 0 0 85. நெக்ஸ்ட் 16 × 5. 16 5 80. இதுல என்ன ஒரு பியூட்டினா இந்த 8500 இங்க வந்து முன்னாடி வந்துடணும். அது ஒரு ஈஸி மெத்தட். அதாவது 8500 அடுத்தது 800 அடுத்தது 80. அதாவது ஒரு 0 மட்டும் குறையுது. இன்னொரு தான் சொல்றேன். 17,700 × 50. 3 0 போட்டுக்கிறோம். 17 5 are 85. இது அப்படியே மைண்ட்லி மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்தது இங்க 1700 × 5 அதே 85. 17 5 are
85. ஏன்னா இங்கே 50 இங்கே 5 அவ்வளோதான். ஒரு 0 கம்மியாக வரும். அடுத்தது 16 into 50. 16 5s are 80. ஒரு 0 போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே 0 இல்லை, இங்கே 0 இல்லை, இங்கே 0. 16 5s are 80. ஸோ டோட்டல் பண்ணால் 0 8 13 plus 1 13 8 5 0 8 8 13க்கு 3 இங்க ரிமைண்டர் 1 இங்க 1 plus 5 6 plus 8 14 remainder 1 94. So 94,380. 94,380. அதாவது 3 நம்பர் மல்டிப்ளிகேஷன் 22 into 78 into 55. ஸோ இது வந்து டோட்டல் 94,380. இதுலயும் பாருங்க மல்டிப்ளிகேஷனு மேக்ஸிமம் 0 கவரேஜ் தான் வரும். அது 0 கவரேஜ் எதுக்காக இந்த மல்டிப்ளிகேஷன் எடுத்தனா தமிழரசு ஈஸி மேக்ஸ்ல ஒரு 22 into 78ங்கிறத விட 20 plus 2 80 minus 2 ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறையா சம் போட்டு பாருங்க, வெரி வெரி ஈஸியாக இருக்கும். 0க்கு கவரேஜ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது வெரி வெரி ஈஸி. அடுத்தது இன்னொரு சம்மு, அதாவது 29 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்மே எடுக்கலாம். 29 into 68 into 99 கொஞ்சம் ஹார்ட் சம்மே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இது 29 வந்து 29 into 68 இது எப்படி எழுதலாம்னா 30 minus 1 into 70 minus 2. ஸோ 30ல minus 1 போனால் 29, 70ல minus 2 போனால் 68. ஸோ இப்படி பிரிச்சுக்கணும். நமக்கு மெயின் வேல்யூ 0 வரணும். இப்போ வந்து இந்த 30யை 70ஆல மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த மைனஸ் 1 70ஆல மல்டிப்ளை பண்ணுறோம், 30யை minus 2ஆல மல்டிப்ளை பண்ணுறோம், minus 1 minus 2ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஈஸி மெத்தடு. 30 into 70 3 7s are 21. இந்த 2 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இங்க -1 இருக்கு, இங்க -2 இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எவ்வளோன்னா 2 + 2. அதாவது பிளஸ் சைடெல்லாம் ஒன்னா டோட்டல் பண்ணிக்கிறோம். அடுத்து மைனஸ் சைடெலாம். இப்போ இங்கே 30 இருக்கு, இங்கே ப்ளஸ் 30 இருக்கு, -2 இருக்கு. ஸோ மைனஸால் எது மைனஸ் இன்ட்டு மைனஸாக தான் ப்ளஸ் வரும். மைனஸால் ப்ளஸ் பண்ணுறதுனால மைனஸாக வரும். ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸா. மைனஸ் 30 into 2 60, -60. அடுத்தது இங்க 1 இருக்கு, இங்க 70 இருக்கு, மைனஸ்ல இருக்குது, அதனால -70. ஸோ 2 சைடு வந்து மைனஸ்ல வருது, 2 இது வந்து பிளஸ்ல வருது. இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது பிளஸ் இதுவும் பிளஸ். ஸோ 2100. 3 7s are 21. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0, 2 0 அப்படியே போட்டுக்கிறது, ஈஸி. அடுத்தது இந்த -1 இங்க -2 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எவ்வளோன்னா 2. ஸோ இதை டோட்டல் பண்ணா 2 0 21 2102. இது வந்து
30 ப்ளஸ் இது 2 வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 30 இன்ட்டு 2 60. இங்க வந்து மைனஸ், இங்க வந்து பிளஸ். இங்க மைனஸ் 1, இங்க மைனஸ், இங்க பிளஸ் 70. மைனஸ் போட்டுக்கிறோம். 170 70 வந்து 70. ஸோ டோட்டல் பண்ணா 130. இந்த 130 என்ன பண்ணலாம்னா அப்படியே 130 வேலை ஈஸி சம் தான், ஒன்றும் அப்படியே இது பண்ணிக்கலாம். 130ங்கும் போது மைனஸ் பண்ணால் 2 வரும். இங்கே வந்து 10க்கு 7 வரும். இங்கே வந்து 0 இருக்கும். 10ன்னா 9 வரும். 1 வரும். 1972. இதே இது நம்ம மெத்தடில், அதாவது தமிழர் சிசி மேக்ஸ் மெத்தடில் பண்ணோம்னா 2102 மைனஸ் 130 இதை என்ன பண்ணிக்கோம்னா 200 ஆக்கிடுவோம். ஏன்னா நியரஸ்ட் வேல்யூ 150 ஆகலாம். அந்த 150ங்கிறது இதில் மைனஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ரவுண்ட் அப் வேல்யூ மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அப்படின்னா 130 200 ஆகிறதுக்கு வந்து 70 ப்ளஸ் 70. அதே இதில் 200 ஈஸியாக போடலாம். எப்படின்னா 2100 இங்கே 2 அப்படின்னா 1900 02 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் பண்ணால் 2791, இங்கேயும் 1972. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது தமிழர் சிசி மேக்ஸ்னாவே மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், அடிஷன் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே வந்து 1972. இந்த டோட்டல் வந்து இதுக்கு 1972. 29 into 68 வந்து 1972. இதை வந்து பாருங்க. எங்களுடைய, அதாவது யூடியூப் போயிட்டு தமிழர் சிசி மேக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அப்போ எங்களுடைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஷார்ட் ட்ரிக்ஸும் வந்துட்டு இருக்கு. எல்லாம் எங்களுடைய டெக்னிக்கு. அது நியூ, அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழர் சிசி மேக்ஸ்னாவே ஈஸி தான். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1972 இன்ட்டு நெக்ஸ்ட் 99 இது என்ன பண்ணலாம்னா 2000 போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும். 2000 மைனஸ் 28. ஏன்னா 1900 வந்துருச்சு, அதனால 2000 போட்டுக்கலாம். மைனஸ் 28 இன்ட்டு 100. ரொம்ப ஈஸியாக இருக்கு. 100 மைனஸ் 1